கலாத்தியர் புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 5வது அதிகாரத்தில் 20வது வசனம், இந்த 17 மாம்சத்தின் கிரியைகளை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது நமக்கு நிறையா காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தரதுக்கு தான் எழுதி தந்திருக்காரு. இருக்கக்கூடாது, நமக்கு தேவையில்லாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் இப்போ இதெல்லாம். இந்த 17 ஏன் தேவையில்லாத படிக்கணும்னா அப்போ தான் தேவை உள்ளது என்னன்னு தெரியும். அதுக்காக தான் தேவையில்லாத ஏன் புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி தந்திருக்காருன்னா, நம்ம அதை படிக்கும்போது தான் நமக்கு என்ன சரியானது செய்யணும் அப்படிங்கிறத சொல்லும்பொழுது புரியும். அதுக்காக தான் எழுதி தந்திருக்காரு. ஆவியானவர் எழுதுனது எந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையில்லாதது இல்லவே இல்லை. அதனால் இதை படிக்கும்போது நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுருவார்னு சொல்லி தான் இந்த காரியங்களை செய்தோம். நம்ம இதை படிக்கும்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத்தராரோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்ய தான் இந்த மாதிரி காரியங்களை படிச்சுட்டு அதிலேருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட அந்த வசனங்கள்லாம் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைய வளமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடியா அந்த கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவரை நாங்கள் இதயத்திலே ஆண்டவரை பதிய செய்து இந்த வார்த்தையின்படி செயலாற்றி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்க வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது நாங்கள் அதற்கு பயந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யாமல் இருக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய ஒரு நாள் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டு சரியான பாதைகளை கொண்டு செல்கிற தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் சொல்கிற வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிற ஆண்டவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையிலே செல்ல ஆவியானவர் மாத்திரம்தான் எங்களுக்கு சரியான பாதையில் கொண்டு போக முடியும் என்று வார்த்தையை நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட அது கீழ்ப்படிந்து உத்தமமாயும் உண்மையாகவும் அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாகவும் நிறுத்த தேவன் தாமே இந்த நாட்களிலே எங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கனமாயும் எல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்த ஆண்டுடைய வசனத்துக்கு தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, Heavenly Father, thank you. Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி.
பார்த்து கொள்வி. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. எல்லாமே பார்த்து கொள்வி. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்து கொள்வி. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா. சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே. Father, thank you. Jesus, thank you. Heavenly Father, thank you. Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். விக்கிர ஆராதனைக்காரன், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இந்த 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை மாதிரி தான். அதை நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதனால் இந்த காரியத்தை படிக்கும் பொழுது இது நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இதை எழுதி தந்திருக்காரு. அதை நம்ம தியானிக்கலாம். முதல்ல விக்கிர ஆராதனைக்காரர். விக்கிரகனாலே ஏதோ நமக்கு ஒரு சிலையை வணங்கினா தான் அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய அந்த காரியங்கள்லாம் விக்கிர ஆராதனைன்னு சொன்னாலே
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வந்து நம்ம முதல் இடத்த ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அந்த இடத்த வந்து மற்ற யாருக்கு கொடுத்தாலும் சரி, அது வந்து விக்கிர ஆராதனைன்ட்டு அதுக்கு தான் அர்த்தம்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் ஃபுல்லும் நம்ம படிக்க முடியும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவங்க பாருங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்காம மற்ற இடத்துல வந்து மற்ற மனுஷனுக்கோ மற்ற எந்த காரியத்துக்கு கொடுத்தாலும் சரி, அது வந்து விக்கிர ஆராதனைன்னு சொல்லி தான் நம்ம அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கி முதல்ல அந்த விக்கிர ஆராதனை இந்த பொருளாசைனால இருக்குது. பொருளாசை வருது பார்த்திங்களா, அந்த பொருளாசை தான் ஒரு விக்கிர ஆராதனைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருடைய வார்த்தை வந்து நீ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை முதல்ல தேடு, என்னுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடும்போது உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருன்னா, அவரை தேடும்போது எல்லாமே கொடுக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்போ அதை தேடாமல் மற்ற காரியங்களுக்கு நமக்கு வந்து இப்போ ஏதோ ஒன்றுனா நமக்கு பணம் தேவை, நமக்கு அது அவசியம்தான். ஆனால் வந்து அந்த ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் அதில் பொருள் வந்து நமக்கு வேணும், சம்பாதிக்கணும், வேலை பார்க்கணும், படிக்கணும், மற்ற எந்த காரியத்தையும் எல்லா காரியமும் செய்யணுங்கிறது அந்த ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வச்சு நமக்கு தர்றாரு. ஏன்னா மோசையே பாருங்கள், ஒரு எல்லாரும் கொல்லணும்னு சொல்லும்போது தண்ணியில் அந்த அவங்க அம்மா விடும்போது பார்த்திங்கனாக்கி அவள் வந்து ராஜ அரண்மனையில் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை வந்து ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க அற்புதமாக. அப்போது அந்த ஆள் வந்து பிறந்து வளர்ந்து வேறு இடத்துல வளர்ந்துருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு திறமையை வளர்த்துருக்கவே முடியாது. ராஜ அரண்மனையில் எல்லாத்தையும் கற்று தேர்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அப்படி காரியங்களை நமக்கு வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி செய்கிறத ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு அற்புதமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கார். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வந்து நாம் வந்து என்ன செய்தோம்னாக்கி அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படித்து ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கலாம், ஜெபிக்கலாம், மற்ற எல்லா காரியங்களும் நம்ம செய்யலாம். அதை செஞ்சுட்டு அவருக்கு தான் எல்லா இடத்தையும் முதலிடமாக கொடுக்கணுமே வெளியே மற்ற காரியங்களுக்கு மற்ற யாருக்கு நம்ம ஒரு மனுஷன் நம்ம ஒரு வேலை பார்க்கோம், அந்த மனுஷனுக்கோ இல்லாட்டா நம்ம ஒரு வேலை பெரிய ஒரு அதிகார வேலை பார்க்கலாம், அந்த அதிகாரிக்கோ இல்லாட்டா அந்த மதிப்பு நம்ம மரியாதை எல்லாமே வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு போகவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற மரியாதை வந்து அவருக்கு கொடுக்குற அவருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற அந்த மதிப்பு எல்லாமே வந்து முதலிடமாக இருக்கணும். அந்த முதலிடத்தை வந்து மற்ற யாருக்கும் கொடுக்கவே கூடாது. மற்ற மனுஷனுக்கு நம்ம கொடுக்கும்போதே பார்த்திங்கனாக்கி அதில் வந்து நம்ம அந்த மதிப்பெல்லாம் வந்து அந்த மனுஷனுக்கு தான் கொடுத்து அவனை தான் பெருமையாக நம்ம எண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் எல்லாம் நமக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு நம்ம செலுத்தும் போதே அதே விக்கிர ஆராதனை. அப்போ வந்து அப்படி கொடுத்து நம்ம அந்த அதில் இப்போ போனோம்னாக்கி நடக்கும்போது பார்த்திங்கனாக்கி விக்கிர ஆராதனைக்கும் இந்த ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு வந்து நம்ம உண்மையான அன்பு செலுத்தி நம்ம இல்லை அப்படிங்கிறத அந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வேறு எங்கேயோ படிக்கிறதுக்கெலாம் எதுக்கோ அதுக்குன்னு தனியாக படித்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா நம்ம விக்கிராராதனைக்காரன்னு சொல்லுவாங்களே அதுக்கு நம்ம இருக்கோமான்னு சொல்லி நம்ம வெளியே போய் எங்கேயுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவங்க மற்றவங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நிறைய சொல்கிறாரா தகப்பனும் தாயும் விட்டுட்டு நீ வான்னு சொன்னோன்னே அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். மற்ற தகப்பன் தாயை நீ கனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு என்ன முதல்ல கனம் பண்ணு, என்னை கனம் பண்ணுகிறாரு நான் கனம் பண்ணுவேங்காரு. அப்போ அவரை தான் கனம் பண்ணணும். அப்போ இந்த விக்கிர ஆராதனை அப்படிங்கும்போது வந்து நம்ம ஏதோ மற்ற காரியங்களுக்கு நீங்கள் போகவே வேண்டாம். நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவருக்கு தான் முதலிடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னாக்கி அந்த அந்த காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். அதில் வந்து வழி விலகி நம்ம போயிருந்தோம்னாக்கி அதுக்கு வந்து நம்ம சரியான பாதையில் போகிறதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 10:14 ஒரு வசனம் நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விட்டு விலகி ஓடுங்கள். விக்கிர ஆராதனைக்கு விட்டு விலகி ஓடுங்கள்னா ஆண்டவர் பிரியமான காரியத்தை செய்கிறதுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே வராரு. பவுல் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு கீழ்ப்படியாமல் மற்ற இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் விலகி போகணும்னு சொல்கிறாரு. அப்போது மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பண வசதி உள்ளவன் ஒரு நல்லா அப்படியே படிச்சுட்டு வந்தோம்னாக்கி அவனுக்கு முதலிடம் கொடுத்துட்டு இப்போ ஆண்டவரை மறந்துடுவோம். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. வெளியே நாம் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்கள ஆண்டவருக்கு ஈக்குவலாக நம்ம வைக்கக்கூடாது. எதையுமே ஆண்டவருக்கு ஈக்குவலாக நம்ம எந்த பொருளை வச்சாலும் சரி அது விக்கிர ஆராதனை அப்படிங்கிறது இல்லை ரொம்ப நம்ம உறுதியாக இருக்கணும். அதில் வந்து நம்ம எப்படி தவறி இருந்தோம்னாக்கி அதை தீர்த்ததுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஜெபிக்கணும். இப்போ கொலோசியர் 3:5 ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். கொலோசியர் 3வது இடத்துல 5வது வசனம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் திருச்சை விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணும் உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள் நம்ம அவயங்கள் நம்ம சரீரம் தான் இந்த காரியத்தை செய்துன்னு சொல்கிறாரு அவர்.
அப்போ அந்த மாதிரி காரியத்தை நம்ம சொல்லி செய்யும் பொழுது அதை அவித்து போடுங்கன்னு சொன்னோம்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு நம்ம ஜெபித்து நம்ம இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி இந்த விக்கிர ஆராதனை அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு இருந்ததுனாக்கி அந்த இடத்துல நாம் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோம்னா மாத்திரம்தான் நம்ம இதிலிருந்து ஜெயத்தை பெற முடியும். 1 யோவான் 5:20-21 நீங்கள் ஒரு வசனம் இருக்குது, அதை படித்து பார்த்தீங்கன்னா, அன்றே நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்கும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுகிறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பு என்ன இருக்குன்னு சொல்லி அவர் யோவான் எழுதுகிறார் பாருங்கள். நம்ம சத்தியம் உள்ளவருக்கு நம்ம பிள்ளையாக இருக்கோம், நம்ம அவருடைய குமாரனாக இருக்கோம். அவருடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு நம்ம அவர் மெய்யான நித்திய ஜீவனை நமக்கு தருவாருங்கிற அவருடைய வார்த்தைக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம இருந்துட்டு நம்ம விக்கிர ஆராதனைக்குன்னா இந்த மாதிரி வேண்டாத காரியம் மனுஷனுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம்னாக்கி எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள். அப்போ நம்ம எதுக்கு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் விலகி இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம உதவி கேட்கும்பொழுது தான் அதுக்கு நம்ம விலகி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சாலும் ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா நம்ம செஞ்சு நம்ம நினச்சி நிற்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களே இந்த நாட்களில் செய்வார். நம்ம மனுஷனுக்கு எந்த இடத்துலையும் நம்ம முதலிடம் கொடுக்கவே கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னாக்கி அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். 6வது காரியம், இப்போ 5வது தான் நம்ம படித்தோம். 6வது பில்லி சூனியம். பில்லி சூனியம்னாலே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறையா மந்திரம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிறையா அது நம்ம வேதத்தில் நம்ம படிக்கலாம். 2 நாளாகவும் 33:1-6 இருக்குது. எண்ணாமும் 23:23 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது குறி சொல்லுதல் மந்திரம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு ஒரு பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறது இல்லை. ஆனாலும் அந்த காரியங்கள் செய்கிற ஒரு காரியங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. நம்ம இதயத்தில் இருந்துன்னா அது விரோதமாக இருந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்யக்கூடியவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள், அதாவது சூனியனாலே பாருங்கள் நிறைய ஆண்டவர் மற்றவங்களை கெடுக்கிறது, மற்றவங்களை நல்ல முறையில் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நாம் அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கே நிறைய பேர் அதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அதில் ஐயோ நமக்கு என்னமோ செஞ்சுட்டாங்க இவங்க, அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஒருவேளை பார்க்கலனாக்கி இந்த காரியத்தை நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் அதை தியானிங்க. ஒரு குடும்பம் எப்படி தான் நல்லா ஆசீர்வாதமாக ஆண்டவரை மாற்றி துதிச்சாங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சாங்க. அவங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் அவங்க செய்திகளெல்லாம் கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க வீட்டிலலாம் நிறையா அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ஒரே எப்படி இப்போ இப்படி நம்ம மதத்தை மாற்றுற மாதிரின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்பொழுது அவங்க மனம் திரும்பி வர்றாங்க. அது அவங்க நினைக்கிறது வேறு மாதிரி நினச்சி அவங்க செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ மந்திரம் செஞ்சு இவங்களை இந்த ஊரை விட்டே ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி அதை செஞ்சுருக்காங்க. செய்யும்பொழுது பார்த்திங்கனாக்கி அந்த மந்திரவாதி உலகத்திலே நம்பர் 1 மந்திரவாதி அந்த கிராமம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு செய்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கி அவன் நைட்டு 12 மணிக்கு செய்வான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கனாக்கி அவங்க எல்லோரும் டெய்லி 9 மணி ஆகிட்டுனா 10 மணி ஆகிட்டுனாக்கி இது சில குடும்ப ஜெபம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெபம்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறவங்க நிறைய வீடு இருக்குது. அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு அவங்க படுத்துட்டாங்க. படுத்துரும்போது இது 12 மணிக்குலாம் இவங்க செஞ்சு இவன் அனுப்பும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன செய்தான், அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினியாக எரிகிற மாதிரி இருக்குது. அவன் இப்போ ஏவி விடும்போது அவனுக்கே திரும்பி வந்திருக்கு. திரும்பி வந்தால் 2-3 திருப்பி அனுப்பிவிட்டு அடுத்தால வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்கான், இது அங்கே என்னமோ ஒன்றும் செய்ய முடியாதனால நான் செய்கிறதெல்லாம் திரும்பி வந்துடுது, அதனால் எனக்கு அதுக்கு விரோதமாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பெரிய மந்திரவாதி அவன் சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது காலையில் ஆண்டவர் சொன்னாராம், ஆண்டவரே
எனக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எதுவுமே வாய்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் அக்கினி மதிலாக வச்சு வீட்டில் ஒருத்தரை சேதப்படுத்தாத அளவுக்கு பிசாசு எந்த விதமான காரியங்களும் செய்ய முடியாதபடிக்கு நான் உன்னை காத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் நான் வச்சுருக்கேன். நான் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளையாக வந்து அநேக பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த இடத்துல பயங்கரமான ஊழியம் பண்ணி ஆண்டவருடைய சபைகளை நிறைய ஸ்தாபிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு போகிற பிள்ளைங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்குள்ள அவர் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம எந்த இடத்துக்கும் போக முடியாது. அவருடைய பாதுகாப்போடு எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காட்டுக்கே போனாலும் சரி அவருடைய துணை இருந்ததுன்னா நம்ம எந்த இடத்துலையும் வெற்றி அடைய முடியும்ட்டு எங்களுடைய வாழ்க்கை பாருங்கள். நிறைய நெசமாக நடந்த கதைகள், அதை நிறைய கதையை நான் சொல்லலை, நெசமாக ஒரு இடத்துல நடந்தது, நிஜமாகவே நடந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்ததை அவங்க ஒரு செய்தியில் நான் கேட்டேன். அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போது நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னா அது உண்மை. நம்ம வந்து உண்மையாக ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா ஆண்டவர் தூதர்களை வச்சு அவர் வந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன். நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு ஒன்றும் அது பலிக்காது. அது வந்து மாற்றி செய்வார் ஆண்டவர். நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன். இந்த பாருங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மண் பார்த்திங்களா, வாசலில் மண் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஏதோ இது பண்ணி செய்வாங்க. அப்போ எல்லோரும் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க, என்னங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, சரி நமக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நம்மளை ஆண்டவர் ஒன்று பாதுகாத்துக்கிடுவார், நமக்கு அதுக்கெல்லாம் பயமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி யாராவது என்ன மாதிரி சொன்னாங்கன்னா கூட அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வசனம் என்கிட்ட இருக்குது, ஆண்டவர் என்னோட கூட இருக்காரு, ஆண்டவரின் வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சி எனக்கு பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன் இருக்காது, எனக்கு எதிராக எது செஞ்சாலும் அது வந்து பலிக்காது அப்படின்னு சொல்லி நாம் வந்து அது தைரியமாக சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து பெரிய சாட்சியாக நம்மளை ஆண்டவர் வந்து நிற்க செய்வார். 2 நாளாகமம் 33 1 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மனாசேயை பற்றி நீங்கள் படிக்கலாம். மனாசே இங்கே ராஜா வந்த காலத்தில் எப்படி இருந்தான்னு பாருங்கள். இசைக்கு வந்து தகுத்து போட்டதெல்லாம் நல்லா இது பண்ணி நல்லா கெட்டி எல்லாம் பண்ணி 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவன் பாருங்கள் இந்த குறி சொல்லுகிறவங்கள அந்த இது பண்ணுறவங்கள சூனியம் பண்ணுறவங்களெல்லாம் கொண்டு வச்சான் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துலேயும் கொண்டு வச்சான்னு சொல்லி அதில் படிக்கும். அப்போ ஒரு ராஜா பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கான் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருந்தனாக்கி இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. அவன் தகப்பனார் எப்படி இருந்தானோ அதுக்கு அதை எல்லாத்தையும் உடச்சி போட்டதெல்லாம் இவன் வந்து எடுத்து நல்லா கெட்டுதான் பாருங்கள். எப்படி ராஜா எப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்தான் பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு வேண்டாத காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனாசே அந்த ராஜ்யத்தில் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்கள். ஒரு ராஜா கூட இப்படி ஒரு வேண்டாத காரியங்களை செஞ்சுருக்கான்னு சொல்லி நம்ம வேதாந்தத்தில் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு எதிராகவும் நமக்கு ஆண்டோட சிலுவை மரணத்தின் மூலமாக இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை இன்றைக்கி ஊழியம் பண்ணுறவங்களை பற்றி தான் நான் இந்த நடந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அவங்க காலத்தில் இப்போ வந்து நமக்கு ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்குது, நமக்கு வழிநடத்தல் இருக்குது, அப்பவும் இருந்தது. ஆனால் அந்த பாலாம் பீலையம் பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என் நாமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். அதை பற்றி யூதா 11வது வசனத்தில் தான் இருக்குது. பேலையாம் செய்த காரியம் பண ஆசை அவனை பிடிச்சிது. அந்த காரியத்தில் தான் அவன் வந்து ஒரு ஆலோசனைன்னு சொல்கிறான் இந்த பாலாக்கு ராஜாவுக்கு சொல்கிறான். எப்போ ஆண்டோடைய இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவனை இப்போ வந்து சபிக்க சொல்லி பாலாக்கு ராஜா வந்து கூப்பிட்டு போகும்போது அது செய்யவே முடியலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத பார்க்கும். ஆனால் அவன் நிறைய காசு தரேன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவனால் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லிட்டாரு. சொல்லும்போது அதுக்கு மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நீ வந்து இந்த பெண்களெல்லாம் விடு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவன் வந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்வான். ஏன்னா பண ஆசை தான், பண ஆசை. அடுத்ததில் கடைசியில் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மறித்தான்னு சொல்லி நம்ம சரித்திரபுரமாக படித்து பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வந்து அவர் வந்து கரெக்டாக தான் நம்மளை நடத்துகிறார். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயுமே. அதிலே வந்து பாருங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக அவன் செய்யவே முடியலை. அவன் குறி சொல்கிறது அவன் எல்லாம் செய்கிறவன் தான் அதில் என்ன தீர்க்கதரிசி. அதனால் பார்த்திங்கன்னாக்கி அவன்கிட்ட கழுதை பேசிச்சின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி அது எவ்வளோ செஞ்சாலும் சரி அவன் வந்து ஜபிக்க முடியலை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பில்லி சுனியம் அதை பற்றிலாம் நம்ம வந்து பெரிய காரியங்கள்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு அது ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. ஆண்டோடைய வார்த்தை நம்மளோட கூட இருக்கணும், ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும், அவருடைய பிரசன்னம் அவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தாருனாக்கி இது ஒன்றும் நம்ம. ஆனால் அந்த காரியங்கள் செய்கிறவங்ககிட்ட நம்ம
பேசலாம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சோம்னாக்கி அது வந்து பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அப்படி பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்களுக்கான நம்ம ஜெபிக்க தான் செய்யணும். இது அவங்ககிட்ட போய் நம்ம சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அது சரின்னு தெரியாது. அதனால் ஆண்டவர் தான் அதை வந்து சரி செய்யறதுக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி காரியங்கள் யாருடையாவது இருதயத்தில் இருந்துச்சுனாக்கி அதை சரி செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். அடுத்தது 7வது காரியம் பகைகள். இது உங்களுக்கு தெரியும். யாராவது வந்து நல்லா இருந்தாங்கன்னாக்கி அவங்கள போய் துன்பப்படுத்துறது, இது இப்போ நம்ம பகைக்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கி அது ஒரு நல்ல குணங்களே கிடையாது. முதல்ல நமக்கு தேவை உள்ள இடம், நமக்கு தேவையில்லாத காரியங்களெல்லாம் செய்கிறது தான் வந்து இந்த பகை வர்றதே. பகையினாலே வந்து அவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ நமக்கு விரோதமாக செய்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் நம்மளை பகைச்சிக்கிட்டு அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அவங்கள வந்து வெறுக்கக்கூடிய காரியங்கள், மற்றவங்களை வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட இல்லவே இல்லை. அந்த ரோமர் 8:7 படிச்சிங்கன்னா, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சத்தில் வருது பார்த்திங்களா சிந்தை, அந்த சிந்தனையை தான் வந்து இந்த ஆண்டவருக்கு விரோதமான பகைன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அதிலலாம் சிலுவையில் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் அது இருந்ததுன்னா அதை வந்து நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய தான் நமக்கு ஜெபிக்கணும். எபேசியர் 2:14-16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையான திரையை, அந்த நிறைய இந்த நடுச்சுவரை வந்து தகர்க்காரு. இந்த பிரிவினையாக இருந்த நடுச்சுவரை நடுச்சுவரை தகர்த்து மனிதனுக்கு பகையான இந்த சுவரை வந்து சிலுவையில் தான் அவர் தகர்த்தார். ஏன்னா சிலுவையில் மூலமாக ஆண்டவரோட வந்து அந்த வெற்றி சிறந்தது தான் நமக்கு இந்த மாம்ச சிந்தை நமக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம புது சிருஷ்டியாக மாற்றினார் ஆண்டவர் வந்து. இந்த புது சிருஷ்டியாக மாறும் பொழுது தான் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கி இந்த காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா வந்து பகை வந்து ஆண்டவருக்கு மற்றவங்களை பகைச்சிட்டு நம்ம இருக்கிறது வந்து அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால வந்து ஆண்டவர் வந்து எந்த இருதரத்தாரையும்னா பாருங்கள், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரியம் இல்லாமல் செய்தாலும் சரி, அவங்கள எல்லாத்தையும் சமயமாக மாற்றினார்னு சொல்லி எபேசியர் 2:14-16 நீங்கள் படிச்சுன்னா 14 எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையான இந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அந்த பிரிவினையாக இருந்த நடுச்சுவரை தகர்க்கார். ஏன்னா இவன் எப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், அவன் நல்லது செஞ்சவன் எல்லாருமே வந்து ஆண்டவர் வந்து நேசிக்காரு அப்படிங்கிறது தான் சிலுவையில் ஆண்டவர் செஞ்சு முடிச்சாருங்கிறத நம்ம பார்க்கோம். 16வது வசனத்தில் பகையான சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவன் ஆண்டவரோட ஒப்புரவாகணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து செய்கிறார். இப்போ மழை பெய்யுது, காற்றடிக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கோம். அது வந்து ஏழை பணக்காரன்ட்டு பார்க்குதுங்களா? ஏழை வீட்டில் மழை பெய்யாமல் பணக்காரன் வீட்டில் மட்டும் மழை பெய்யுதான்? பணக்காரன் வீட்டில் மட்டும் வெயில் அடிக்குது, ஏழை வீட்டில் வெயில் அடிக்காமல் இருக்குதா? அப்போது எல்லாமே ஆண்டவர் வந்து இருக்காருன்னா எல்லாவற்றையும் சரியாக நடத்துறதுக்கு ஆண்டவர் வந்து செய்கிறாரு. அதை நீங்கள் ரொம்ப நம்ம ஆழமாக போகும் பொழுது ஆண்டவர் எப்படி நமக்கு செஞ்சுருக்காரு. நம்ம தூரமாக இருந்தோம், ஆண்டவருக்கு தூரமாக இருந்தோம், சிலர் வந்து சமயமாக இருந்தாங்க, எல்லாரையும் அந்த சமாதானம் கொடுத்து அவர் வந்து அந்த பகையெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அந்த பகையெல்லாம் ஒழித்து எல்லாத்தையும் சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செஞ்சார். ஏன்னா ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, அவருடைய சித்தம் இல்லை. பார்த்திங்கன்னா எல்லோரும் மனம் திரும்பி எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைலாம் மாறணுங்கிறது தான் ஆண்டவர் சொன்ன காரியங்கள். அதனால் அதில் நம்ம உறுதியாக நிற்கணுன்னாக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த பகையான எந்த பகையும் என்கிட்ட வந்து இருக்கக்கூடாது, நான் மற்றவங்களை பகைச்சிட்டு நான் வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு பிரியமான புது சிருஷ்டியாக மாறி உங்களோட ஒப்புரவாகி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் தூரமாக இருக்கவே கூடாது ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் சமீபமாக இருந்து நான் எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களில் நடக்கிறதுக்கு நம்ம ஜெபிப்போம். இந்த பகை உணர்ச்சி இருந்ததுனாக்கி நமக்கு அது தேவையில்லாது, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது, அது நமக்கு நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடி தான் ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்களும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களையும் செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா விரோதங்கள். ஒருத்தனுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக நீ செய்கிற இதுவும் பாருங்கள், இந்த காரியங்களும் இருந்ததுனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கோம். யாக்கோபு 4:4 பார்த்திங்கன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகிச்சோம்னாக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யவே முடியாது. ஏன்னா அது முதல்ல சொன்னது தான், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னாக்கி மனுஷனை நம்ம பிரியப்படுத்தணும்னு நினச்சோம்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழவே முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து ஆவியானவரை நமக்கு முத்திரை அச்சாரமாக நம்மகிட்ட வாசம் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து நமக்கு தந்திருக்காரு.
அடுத்ததெல்லாம் இந்த பாவ உலகத்தை வந்து நேசிக்கவும் விசுவாசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விசுவாச தேவை அது அந்த ஆண்டோடைய பாவ உலகத்தில் நம்ம வந்து வாழுறோம். அந்த பாவ உலகத்தில் வாழுத மக்களை நம்ம நம்ம நேசித்து அவங்களுக்கு அவங்க சத்தத்துக்கு நம்ம செவி சாச்சோம்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்ச மாதிரி இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கனாக்கி வேண்டாத காரியங்களில் போய் அவங்க விசுவாசம் எல்லாமே அழிஞ்சு போய் எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடிய ஒரு காரியத்தை பிசாசனவன் செஞ்சிருவான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம ஆவியானவர் நமக்கு முத்திரையாக தந்திருக்காரு. அதை தான் அவர் நம்முடைய ஆலயம்னு சொல்லியிருக்காரு. ஆவியானவரை தரும்போதே பார்த்திங்கன்னாக்கி 1 கொரிந்தியர் 3:14 தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறாரு. நான் நீ தான் என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமே தந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தோம்னா தான் நம்ம பரிசுத்த வழியில் நடத்துகிற தேவ சித்தம் அவரை தேடுதலில் நம்ம விசுவாசமாக இருந்து நம்ம வந்து ஆலயம்னு சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அந்த அந்த உன்னதமான நாமத்தை சொல்லி நம்ம இந்த உலகத்தில் தேடுத இந்த காரியங்களெல்லாம் இருக்காமல் அந்த உலகத்தை தேடுதவன் பூரா விசுவாசியாக இருக்கலாம். உலகத்தை தேடுத விசுவாசி, தேவனுடைய சித்தத்தை தேடும் விசுவாசி, 2 விசுவாசி இருக்காங்க. தேவனுடைய சித்தத்தை தேடுறவங்க பரிசுத்த ஆலயமாக மாற்றியிருப்பாங்க நம்முடைய சரீரத்தை. ஆனால் உலகத்தை நேசிக்கிற தேடுற விசுவாசிகள்லாம் வந்து கல்லர் குகையாக என்ன தேவாலயம்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுவார்ல, நீங்கள் என்ன கல்லர் குகையாக மாற்றுறீங்களா, எல்லாத்தையும் விற்கிறீங்களேன்னு சொல்லுவார்ல. அப்போ தேவனுடைய சித்தத்தை தேடும்போது பரிசுத்த ஆலயமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து காண முடியும். நம்முடைய சரீரமும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை செய்ய முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த காரியத்தில் நம்ம பரிசுத்த ஆலயமாக நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த விசுவாசத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கோம், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக சொல்லலை, மற்றவங்களுக்கு விரோதமாகவும் நம்ம வந்து செயல்படுத்தும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த விரோதங்கள் இருந்துன்னா மற்றவங்களுக்கு பிரியமில்லாத நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த விரோதங்கள் மற்றவங்களை பற்றி நம்ம இருந்தோம்னா அதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எல்லாமே ஜெபந்தான். ஜெபம் இல்லாமல் எந்த காரியமுமே செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாமலும் நாம் எந்த வெற்றியும் அடைய முடியாது. அதனால் உறுதியாக பிடிச்சி நாம் ஜெபிக்கணும்னாக்கி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். நம்ம இந்த 4 காரியம் படித்தோம் பார்த்தீங்களா, இந்த 4 காரியமுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யறதுக்கு உதவி அதுக்கேற்ற வசனங்களும் இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை விக்கிர ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்து மனுஷனுக்கோ மற்ற காரியங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது விக்கிர ஆராதனை. பில்லி சுனியங்கிறதும் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம விரோதமாக மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம எதையுமே செய்யறதுக்கு அதை நம்ம வாய்ப்பே இல்லை. அது நமக்கு பலிக்காது. ஆனாலும் அது செய்கிறவங்கள ஆண்டவர் தொடுறதுக்காண்டி ஜெபிக்கணும். 7வது காரியம் பகைகள். அந்த பகைகள்லாம் நம்ம பகையெல்லாம் ஆண்டவர் வந்து திரைச்சீலினால் உடைச்சி அதை கிழிச்சி அது வந்து நமக்கு அவரோடு கூட இடைப்படுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய செவுறு வந்து பார்த்திங்கனாக்கி இடையில போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் போகவே முடியாது. அப்படி இருந்த காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்கு திறப்பின் வாசலை தந்திருக்காரு. அவரோடு கூட பேசுறது, அவர் நம்மளோடு கூட பேசுகிறார், நம்ம அவரோடு கூட ஜெபிக்கும். இந்த காரியங்களை நமக்கு திறந்து தந்திருக்காரு. அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். மாம்ச சிந்தை தான் ஆண்டவருக்கு விரோதமான பகையாக மாற்றுது. அதனால் மாம்ச சிந்தையை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கி விரோதங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுவும் அப்படி தான். விரோதங்கள் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம செஞ்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கோம்னு சொல்லி நம்ம செய்யலாம். ஆனால் வந்து அது சரியான காரியங்கள் நம்ம நடத்தி கொண்டு போகவே கூடாது. அதனால் மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருந்தா கூட அதை ஆண்டவர் மன்னிக்க சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதை ஜெபித்தாலே நமக்கு போதும். யாக்கோப்பு 4:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு 4வது அதிகாரத்தில் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ பிசாசு கொண்டாடுற வார்த்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாத காரியங்கள் எல்லாமே பிசாசு தான். நான் வந்து பிசாசை நான் நிறைய சொல்லலை. ஆனால் வந்து பிசாசனை வந்தால் இந்த மாதிரி சிந்தனைகளை செயலாற்றுறதை மற்ற காரியங்கள் செய்யும் பொழுது அப்படி தான் நடத்துவாங்க. அதனால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லி யாக்கோபு சொல்லியிருக்காரு. அப்போ கீழ்ப்படிந்திருக்கணும்னாக்கி அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு
நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அதில் முழுவதுமாக நம்ம கவனத்தை செலுத்த முடியும். வேத வசனங்களையும் படிச்சுட்டு மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு இருந்தோம்னாக்கி 2 காரியத்தையும் நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், என்ன நம்பு, நான் எல்லாம் செய்கிறேன் பாரு. மனுஷங்கிட்ட சொன்னால் நீ வேலை செய்யி, நீ அதாவது அங்கே போ, அந்த இடம்லாம் செஞ்சானா தானே நீ பண்ண முடியுமா? அப்போது மனுஷனுடைய ஆலோசனை வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய சித்தம் தான் நமக்கு முதலிடத்தில் இருக்கணுமே வெளியே மனுஷனுடைய ஆலோசனையை எல்லாத்தையும் கேட்டுட்டு அதையும் இதையும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜெபத்தில் என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ, ஜெபத்தில் நம்மளோட கூட என்ன பேசுகிறாரோ அதை வந்து கண்டிப்பாக நமக்கு நடத்தி செல்வார் அப்படிங்கிற உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்ததுனாக்கி மற்றவங்க சொல்கிற வார்த்தை வந்து நம்முடைய இதயத்திலேயோ நம்முடைய சிந்தனையிலேயோ போய் நம்மளை வந்து பாதிக்கவே செய்யாது. அந்த இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவப்பட்டதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தா, உங்களோடு கூட இதை செய்வேன்னு சொல்லியிருந்தான்னா கண்டிப்பாக அதை செய்வார். அது தாமதமானாலும் அது வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கும். மற்றவங்க ஏதோ சொல்லி நம்மளை திசை மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக வச்சோம்னா முழுமையாக அதிலே நம்ம நிற்கிறதுக்கு அது நம்முடைய சொந்த விருப்பத்தில், நம்ம சிந்தனையில், நம்முடைய பலத்தில் நிற்கவே முடியாது. அதில் பலவீனத்தில் பலம் பூர்வமாக விளங்குன்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி அவருடைய நம்ம பலவீனமாக இருப்போம், ஆனால் அவர் பலன் தரும்போது நம்ம அதை மேற்கொள்ளதுக்கு நம்ம முடியும். அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ததுக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிங்க. இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் படிக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் உதவி செய்ததுக்கு ஜெபிச்சு அந்த இதில் மனம் மாறி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து பெரிய திரள் கூட்டங்கள் வர்றதுக்கு நம்ம ஜெயிப்போம். அப்படி வந்ததுனாலே அதே வந்து நமக்கு வெற்றி தான். அந்த வெற்றியை சுதந்திரிக்க இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாகும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுவேனே, உத்தமமானதும் வழிதானே நீங்க கர்த்தாவே. ஆம் சுவாமி, உம்மாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நாங்கள் மேற்கொண்டு எழும்ப முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் சத்துரு வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை வெற்றி சிறக்க செய்த தேவ கிருபை இந்த நாட்களில் எங்களோடு கூட இடைவிடுகிற தேவக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த வல்லமில் பிரசன்னம் எங்களை தாங்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவரே அதை ஆண்டவரை உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் திரள் கூட்டங்கள் எழும்பத்தக்கதாய் இந்த வசனங்கள் போய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாக திரும்ப என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானிச்சிருக்கோம் ஆண்டவரே. அது ஆண்டவரே 1 30 60 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு வழி காட்டுகிறவரே, எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயமாய் முடிக்க வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை தாங்குகிற தயவுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிலுவையில் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தவரே உமக்கு நன்றி சுவாமி. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீங்களே நன்றி சுவாமி. எங்களுக்கு சுகம் தந்தீங்களே நன்றி. எங்களை பலம் தந்திருக்கீங்களே நன்றி. உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்திருக்கீங்களே நன்றி சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் ஆத்தமாக்குகிற தயவுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எந்த சத்தியம் ஆண்டவரே ஏற்று நிற்க முடியாது என்று உம்மிடத்திலே நாங்கள் முதலிடம் வைத்து உம்மை முதலிடத்திலே வைத்து உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியா நமக்கு நன்றி சுவாமி. இந்த நாள் வரை எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. இன்னமும் நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ
எல்லா தேவையும் நீங்கள் அற்புதமாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியங்கள்லாம் இல்லாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காரியங்களை படிக்கும் பொழுது இந்த காரியங்கள் ஆண்டவரே இதயத்தில் இருக்குமானால், சிந்தனையில் இருக்குமானால் எல்லாவற்றையும் அகற்றுகிற ஆவியானவர் இந்த நாட்களிலே ஓ ஜீசஸ் இதயத்திலே சுட்டரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பலன் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பலனை பெற்றுக்கொள்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பகையும் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா விராதங்களையும் மாற்றுங்க சுவாமி. எல்லா பில்லிசுனியங்களையும் மாற்றுங்க சுவாமி. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கீங்க. எல்லா விக்கிர ஆராதனைகளையும் மாற்றுங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் முதலிடம் என் தேவன் மாத்திரம்தான், என் பரிசுத்த தேவன் மாத்திரம்தான் என்று அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் முடிவு பரியந்தம் நிற்க எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பரிசுத்த கூட்டங்களை எழுப்புகிற தேவன் நீங்க என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஒரு திரள் கூட்டம். நடத்தி செல்லப்போருக்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. எங்களோடு பேசுகிற தயவுக்காக நன்றி. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியா கடைசி வரை எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவனாக இருக்கும் நன்றி. எந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவ கிருபை நாட்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. நீங்கள் செய்து வருகிற அற்புத நடத்தலுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. போக்கில் வருத்து எங்களோடு கூட இருக்கீங்களே நன்றி சுவாமி. அதுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைத்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு உம்மை துதிக்கவும் உம்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் உண்மையே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்மிடத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செபிக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டுமா என்னுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தோம்னா நன்றி. எங்களோடு கூட இருக்கிறபடியா அவங்க நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் சேர்க்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.